அரையாண்டு தேர்வு விடுமுறை மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்திற்கு சுமார் 20,000 சுற்றுலா பயணிகள் வருகை தந்து புராதன சின்னங்களை கண்டுகளித்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் ராகுல் வழங்க கேட்கலாம். ராகுல், மக்களின் இந்த குதூகலம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். கிறிஸ்துமஸ் பண்டிகை விடுமுறை கொண்டாடுவதற்காகவும் தமிழகத்தில் தற்போது அரையாண்டு தேர்வுகள் முடிந்து பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளதாலும் தொடர் விடுமுறை காரணமாக செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள புராதன சின்னங்களான வெண்ணெய் உருண்டைக்கல், அர்ஜுனன் தபசு, ஐந்து ரதம், கடற்கரை கோவில் மற்றும் கடற்கரை உள்ளிட்ட இடங்களில் பார்வையிடுவதற்காக வெளிநாடு மற்றும் உள்நாடுகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் குவிந்த வண்ணம் உள்ளனர். இதனால் மாமல்லபுரமே விழா கோலம் கொண்டுள்ளது. மேலும் மாமல்லபுரத்திற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் வருகை நாளுக்கு நாள் அதிகரிப்பதால் இன்று ஒரே நாளில் சுமார் 20,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வருகை தந்து புராதன சின்னங்களை கண்டு ரசித்துள்ளனர். மேலும் இத்தகவல்களை தொழில் துறை சார்பாக தெரிவித்துள்ளது. மேலும் மாமல்லபுரத்திற்கு சுற்றுலா பயணிகள் வரத்து அதிகரித்து காணப்படுவதால் சாலை ஓரங்களில் வாகன ஓட்டிகள் பெரிதும் அவதிப்பட்டு வருகின்றனர். இதனால் வாகனங்கள் அணிவகுத்து வருகின்றனர். தற்போது மாமல்லபுரத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில் போக்குவரத்தை சரி செய்யும் பொருட்டு போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக போக்குவரத்து துறை ஆய்வாளர் செல்வம் தலைமையிலான போக்குவரத்து துறை காவல்துறையினர் தற்போது இந்த கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக போக்குவரத்தை சரி செய்து வருகின்றனர். ராம்குமார். ராகுல், தகவலுக்கு நன்றி.